Welcome to Arganic Agriculture from Gemc network. இன்றைய பாரம்பரிய முறையிலான இயற்கை விவசாயத்தில் நம்ம பார்க்கறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தற்போது எடுத்துருக்கோம் இல்லைங்களா, வீட்டு தோட்டம், மாடி தோட்டம். அந்த மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு மாதம் கழித்து, அதாவது நம்ம பயிர் வைத்திருக்கோம் இல்லைங்களா, ஒரு மாதம் கழித்து எந்த மாதிரி பலன்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறோங்க. இதற்காக முன்பே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல நிகழ்ச்சிகளை வழங்கி இருந்தோம். நமது ஜெம்சியிலும் சரி, ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த சேனல்லையும் சரி. அதோடைய பலனை உங்களுக்கு முழுதாக இப்போ காட்ட போகிறோங்க. மேலும் இந்த தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அருமையாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த மழை பெய்யில எந்த மாதிரியெல்லாம் இந்த தாவரங்கள் பாதிக்கப்படும், அதை நம்ம தொட்டிகளில் வைக்கிறது இல்லையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முன்பே பார்த்திங்க அப்படின்னா 2 வகையாக செய்து வைத்திருந்தோங்க. அதாவது வளர்க்குற முறையில் நம்ம நல்ல முறையில் வைத்தா எப்படி இந்த மழையிலையும் அது பாதிப்பு இல்லாமல் வளரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேலும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இல்லைங்களா, பெரும்பான்மையானவர் பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக சும்மா ஒரு தொட்டி இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பாங்கிற மாதிரி பயன்படுத்தினா அதில் எந்த மாதிரி பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்கிறதையும் இதை பார்க்க போகிறீங்க. அதுக்காகத்தான் இந்த காணொலியை வழங்குகிறோம். மேலும் இதோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாரம்பரிய முறையில் இயற்கை உரம் நம்ம தயாரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேலும் இயற்கை உரம் தயாரிக்க அது எந்த மாதிரி மண்ணில் கலர்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேலும் வீட்டில் என்னென்ன விஷயங்கள், அதாவது என்னென்ன மூலிகைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க இனி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேலும் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தவறாமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் சிம்பிளை போட்டுங்க. எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய முழுக்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்த அனைத்து வகைகளையும் பின்பற்றி எப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் சரி, மூலிகைகளும் சரி, நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கக்கூடிய வழிகளில் வளர்த்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம வீட்டில் தயாரிக்கிற இயற்கை உரங்களையே, அந்த இயற்கை உரமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடுற வேஸ்ட்டுகளில் இருந்து இவ்வளவு முக்கியத்துவத்துக்காக தான் சொல்கிறேங்க. தவறாமல் அதை செஞ்சுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க நீ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். முன்பே குறிப்பிட்ட மாதிரி நல்ல மழை காலங்க. இப்போ இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது அப்படின்னு. இந்த ஒரு குடத்தை கட் பண்ணி நம்ம வைத்திருக்கக்கூடிய இடத்துல அதே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் தண்ணியே நிற்கல. எவ்வளவு மழை பெய்ந்திருக்குது, இரண்டும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்குறோம். ஆனால் தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதில் பெரிதளவில் நிற்கல. அதற்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வடிவமைப்பு தான் காரணம். இதில் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நிற்கிதுன்னு. இப்படி தொடர்ந்து நின்றுது அப்படின்னா இதோடைய தண்டுகளெல்லாம் அழுகிருங்க. இதோ பாருங்கள், உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற மழைக்காயதும் சரி, சின்ன டப்பாக்களில் இருக்கிறதும் சரி, இதுலேயும் பாருங்கள் தண்ணிகள்லாம் எந்த அளவுக்கு நிற்கிது அப்படின்னு. அதற்கு பார்த்திங்க அப்படின்னா சில வைத்தியம் நீங்கள் செய்யணும். அதாவது சில முன்னேற்பாடு செஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிற்காமல் போயிடும். அது எப்படிங்கிறத போக சொல்கிறேன். இதோ பாருங்கள், இதுதான் நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற கம்போஸ்ட், அதாவது இயற்கை உரம். எந்த மாதிரி உள்ள கலர் மாறிக்கிட்டு இருக்குதுங்கிறதையும் பாருங்கள். இதோ பாருங்கள், மற்ற செடிகளும் பாருங்கள் தண்ணி இதுகளை நிற்கிது. ஆனால் இங்கே இருக்கிறதுலாம் பாருங்கள் தண்ணியே நிற்காது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் மருதாணி, சுக்கிட்டிக்காய், இதோ பாருங்கள் வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் வைத்து இருக்கிறதுல தண்ணியே நிற்கல. ஆனால் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது, வெவ்வேறு இடமெல்லாம் கிடையாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் இன்னும் நிற்கிது. அந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை தவறாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையும் சொல்கிற போக இதோ பாருங்கள், இதுலேயும் அந்த டெக்னிக் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதோ இந்த தொட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. தண்ணி விழுந்துக்கிட்டே இருந்தாலும் தண்ணி இதில் நிற்காது. அற்புதமாக அதில் இருக்கிறத வெளியேற்றப்பட்டுரும். அதுக்கு காரணம் இதோ இங்கே கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் தான் போடணும். ரொம்ப பெருசு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மற்ற காலங்களில், வெயில் காலங்களில் தண்ணி ஊற்றுனா வெளியே ஓடிடும். இதோ பாருங்கள், இந்த மண் சட்டியில் நம்ம இனி அதற்கான ஏற்பாடு செய்யாதனால எந்த அளவுக்கு தண்ணி மேலே நிற்கிதுன்னு பாருங்கள். இது பிரண்டையாகவே இருந்தாலும் இதோடைய தண்டை அழக வச்சிரும். கூட ப்ரெஷர் கீரை வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் கொத்தமல்லி அருமையாக பூவே விட்டு வந்தாச்சு. கொண்டக்கடலை இருக்குது, பாவக்காய் இருக்குது, ப்ரெஷர் கீரை அதில் இருக்குது. கீழே பாருங்கள், இதுலேயும் அந்த தண்ணி போவதற்கான ஒரு சின்ன இடம். புரியுதுங்களா? வெயில் காலங்களில் அதை நம்ம அடைச்சும் கூட வச்சிடலாங்க. இதோ பாருங்கள் பிரண்டை எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு நூல் கட்டி அது போகிறதுக்கு வழிவகை ஏற்படுத்திட்டோம்னா அருமையாக வளர்ந்து போகுங்க. இது பாருங்கள், இது இன்னொரு தொட்டியில் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இதையை பாருங்கள், இப்போ நம்ம இந்த டிஷ்லேயே படர விட்டுட்டோம். அருமையான காலை வேலை, கதிரவன் உதித்து மேலே வந்துக்கிட்டு இருக்கா. அதையும் பார்க்குறீங்க நீங்கள். மணி பார்த்திங்க அப்படின்னா 6:05, அதாவது 6 மணி 5 நிமிடம், 6 AM
5 minutes. ஓகேங்களா? இதோ பேரண்டை பாருங்கள், அப்படியே அதோட டிஷ்ஷோட கேபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த கேபிள்லேயே படர்ற மாதிரி நம்ம விட்டுருக்குறோம். இது அப்படியே நீ தொடர்ந்து படர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம வேணுங்கிறப்போ மட்டும் வந்து இதிலிருந்து வெட்டி எடுத்து நம்ம சட்னிகளும் சரி, சில எண்ணெய் காய்ச்சறதும் சரி நம்ம செய்ய போகிறோம். அதுகெல்லாம் எப்படின்னு கூடிய விரைவில் நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸ்லேயும் ஜெம்சிலையும் சரிங்களா தொடர்ந்து வர இருக்குது. அந்த சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்துருங்க. மேலும் இந்த மாதிரி இயற்கை உரங்கள் தயாரிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம வளர்த்தெடுக்கக்கூடிய பயிர் வகைகளையும் சரி, எந்தெந்த தானியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சிறப்பாக வளர வைக்குங்க. அதனால் தொடர்ந்து தவறாமல் இணைந்து பயணியுங்கள். ஏற்கனவே நம்மளுடைய தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கைக்காகவும் இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் வழியாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மெம்பர்ஸ் வெர்ஷனாகவும் சரி, ஆர்டினரியாக ஃப்ரீ வெர்ஷனாகவும் சரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குங்க. இந்த இரண்டுலேயும் வந்து விருப்பம் உள்ளவர்கள் அவரவர்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களது ஆதரவை வாரி வழங்குங்க. குறிப்பாக இந்த பெருந்தொற்றுக்கு பேருதவி புரிகிற மாதிரி மூலிகைகளையும் சரி, பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளையும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அற்புதமான பாரம்பரிய முறையில் உங்களுக்கு வளர்த்தி காட்டுறோங்க. இதோ பாருங்கள், வெரி வெரி சிம்பிளான மெத்தடு. பூண்டு வளர்க்குறது எப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொண்டக்கடலை வளர்க்குறது எப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியோட ஸ்லைடை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நமது ஜெம்சி அப்படிங்கிற சேனல்லையும், ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த சேனல்லையும் வழங்கியிருக்கிறோங்க. இந்த சேனலில் இல்லாத நிகழ்ச்சிகள் ஜெம்சிலையும் இருக்குங்க. அந்த ஜெம்சிக்கான லிங்க்கு கீழே இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அதிலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அது இருக்குங்க. தேடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா நமது ஜெம்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்க தேவையான A to Z துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளும் இருக்குங்க. குறிப்பாக இந்த மாதிரி வளர்த்தெடுக்கிற காய்கறிகளையும் சரி, மூலிகைகளையும் சரி வைத்து எப்படி வந்து நம்ம சமைக்கிறதுங்கிறது முதல் கொண்டு, அதற்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகள் எப்படி செய்கிறதுங்கிறது முதல் கொண்டு இருக்குங்க. இதோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பனம்பழம். இந்த பனம்பழத்தை அற்புதமாக வந்து நம்ம பனை விதையாக மாற்றி காமிச்சிருக்கிறோங்க. அதையும் எந்தெந்த இடத்துகளில் பயிரிடுறதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதோ பாருங்கள், பெருந்தொற்றுக்கு பேருதவி புரியக்கூடிய பிரண்டை, இஞ்சி, பூண்டு அவைகளுக்கெல்லாம் வழங்கின நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது அதை பற்றி வழங்கின நிகழ்ச்சிகளுக்கான ஸ்லைடுக்கு தான். தவறாமல் அதை பார்த்து பயன்பெறுங்க. நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவினர்களுக்கும் மேலும் புதிதாக வந்துள்ளவர்களுக்கும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மகிட்ட இருந்த வேஸ்ட்டுகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி எல்லா தொட்டிகள் செஞ்சு எவ்வளோ அற்புதமாக வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு. தயவு கூர்ந்து இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வளர்த்தெடுக்க ஆரம்பிங்க. குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி சாலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அதிகமாக பொழுதுபோக்கு நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிற தருணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய மனதில் வந்து பசுமரத்தாணி போல் பதிஞ்சுங்க. வருங்காலங்களிலே அவங்க இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் இந்த மாதிரி அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் நிகழ்ச்சியிலையும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்க தேவையான A to Z துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து நானும் சரி, நம்மளுடைய பௌர்ணமாவும் சரி மற்றும் நமது குழுக்களும் சரி உங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுறேங்க. நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் ஜெம்சி சிசி நியூஸ், சீஃப் குக் ஆஃப் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ், சீஃப் ட்ரெயினர் ஆஃப் ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.